கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுமோ. தொழும். ஜிடி நாயுடு அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ஜிடி நாயுடு யாருன்னு தெரியும்? கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய தொழில் நுணுக்கம் அறிவியலாளர் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வெளிநாடுகள் அதை ரெக்கக்னிஷன் பண்ணிட்டாங்க. அவ்வளவு கண்டுபிடிப்புகள். அவர் தான் இந்த உணவு புரட்சி எல்லாம் பண்ணவர். இவ்வளவு பெரிய பூசணிக்காய் பூச வச்சது, நிறைய காய்கறிகளை விளைய வச்சதால நிறைய அவர் செஞ்சாரு இல்லையா. ஒரு முறை அவர் கடல்ல கப்பல் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த கப்பல் கவிழ்ந்து விட்டது. அங்கிருந்த சுறா மீன்களும் திமிங்கலங்களும் அங்க ஒரு வாழ்க்கை நடந்தது. எல்லாரும் சாப்பிட்டுடுச்சு. ஜிடி நாயுடு கிட்ட எல்லா திமிங்கலம் வெளியே போகுது, எல்லா சுறாவும் வெளியே போகுது. என்னன்னு புரியல. அங்க இருந்த தப்பிச்சிருந்தவங்களுக்கு புரியல, போட்ல ஏறினவங்களுக்கு புரியல, இவருக்கே புரியல. ஏன்னா கிட்ட வருது போகுது அப்படி. அப்ப ஒரு உள்ளுணர்வாக ஒன்று சொல்கிறதா, நான் புலால் மறுத்தவன். அந்த புலால் மறுத்ததால அந்த உயிர்கள் சாடாம போகுது. அதுங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியுது. இவன் கருணையா இருக்கான், நம்ம உயிரில கொல்ல மாட்டேன்னா, நம்ம ஆளுடா இவன், எவனும் தொடக்கூடாதுன்னு திமிங்கலம் சொல்லிட்டு போதான். இது ஜிடி நாயுடு பதிவு செய்து இருக்கிறார்.